சரண், வயது 29, உயரமான தோற்றம், அமைதியான குணம், சொந்தமாக கட்டுமான நிறுவனம் நடத்தும் இளம் தொழிலதிபர், குடும்பத்தை மிகவும் நேசிப்பவர், வாழ்க்கையில் உண்மையான அன்பை தேடிக் கொண்டிருப்பவர். பானு, வயது 37, அழகும் தன்னம்பிக்கையும் நிறைந்த விதவை, வெற்றிகரமான துணிக்கடை மற்றும் பூட்டிக் நிறுவனத்தின் உரிமையாளர். கணவனை இழந்த பிறகு தனது வாழ்க்கை முழுவதும் தொழிலுக்காக அர்ப்பணித்திருந்தாலும் மனதின் ஆழத்தில் தனிமையை சுமந்து கொண்டு வாழ்கிறாள். ஒரு தொழில் முனைவோர் மாநாட்டில் முதலாக சந்தித்தனர் சரணும் பானுவும். வணக்கம், நான் சரண், நான் பானு. சில நொடிகள் மட்டுமே நீண்ட அந்த அறிமுகம் இருவரின் வாழ்க்கையையும் மாற்றப் போகிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அடுத்த சில வாரங்களில் தொழில் காரணமாக அடிக்கடி சந்தித்தனர். ஒவ்வொரு சந்திப்பிலும் அவர்கள் ஒருவரின் எண்ணங்களை மற்றொருவர் புரிந்து கொள்ள தொடங்கினர். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, வேலையை மறந்து இன்று வெளியே போகலாமா என்று கேட்டான் சரண். சில நொடிகள் யோசித்த பானு மெதுவாக சிரித்தாள். எங்கே? நகரத்திற்கு வெளியே இருக்கும் அழகான நதிக்கரைக்கு. காலை பொழுதில் அவர்கள் பயணம் தொடங்கியது. வழியெங்கும் பசுமையான வயல்கள், தென்னை மரங்கள், மெல்ல வீசும் காற்று, பழைய பாடல்கள். அந்த பயணம் இருவரின் மனதையும் நெருக்கமாக்கியது. நதிக்கரை அடைந்த போது அமைதியாக ஓடும் நீர் சூரிய ஒளியில் தங்கம் போல மின்னியது. இவ்வளவு அமைதியான இடத்தை நான் பல வருடங்களாக பார்க்கவில்லை என்றாள் பானு. சில இடங்கள் மனதை மாற்றிவிடும், சில மனிதர்கள் வாழ்க்கையே மாற்றி விடுவார்கள் என்று புன்னகைத்தான் சரண். பானு அவனை பார்த்தாள். அந்த வார்த்தைகளில் இருந்த உண்மை அவள் இதயத்தை தொட்டது. மாலை நேரத்தில் அருகில் இருந்த பூங்காவிற்கு சென்றனர். வண்ணமயமான மலர்கள், குழந்தைகளின் சிரிப்பு, குளிர்ந்த தென்றல். அந்த சூழல் அவர்களின் உரையாடலை இன்னும் இனிமையாக்கியது. என் வாழ்க்கை மீண்டும் இப்படி சிரிக்கும் என்று நினைக்கவில்லை என்றாள் பானு. உங்கள் சிரிப்பை எப்போதும் பார்க்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை என்றான் சரண். அந்த நாளுக்கு பிறகு ஒவ்வொரு வார இறுதியிலும் அவர்கள் புதிய இடங்களை பார்க்க சென்றனர். சில நேரங்களில் மலைப்பகுதி, சில நேரங்களில் ஏரிக்கரை, சில நேரங்களில் பழமையான கோட்டைகள், சில நேரங்களில் மலர் தோட்டங்கள். ஒவ்வொரு பயணமும் அவர்களின் நம்பிக்கையை வளர்த்தது. ஒவ்வொரு உரையாடலும் காதலை ஆழப்படுத்தியது. வயது வித்தியாசம் அவர்களுக்கு ஒரு தடையாக இல்லை. அது வாழ்க்கையை பற்றிய புதிய பார்வையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. ஆனால் அவர்கள் காதலை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. குடும்பத்தினரும் சமூகமும் பல கேள்விகளை எழுப்பின. அதையெல்லாம் எதிர்கொள்ள சரணும் பானுவும் ஒன்றாக கைகோர்த்து நிற்க முடிவு செய்தனர். அவர்களின் காதல் ஈர்ப்பின் கதை அல்ல, அது மரியாதை, புரிதல், நம்பிக்கை மற்றும் வாழ்க்கைக்கு மீண்டும் அர்த்தம் கொடுத்த இரண்டு இதயங்களின் பயணம். மாலை நேரம், அவர்களின் முதல் பயணம் தொடங்கிய அதே நதிக்கரையில் சரணும் பானுவும் மீண்டும் நின்றிருந்தனர். ஆற்றின் நீர் அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது. குளிர்ந்த தென்றல் காற்று பானுவின் தலைமுடியை மெதுவாக வருடியது. சரண் புன்னகையுடன் அவளை நோக்கி பார்த்தான். இந்த இடம் நினைவிருக்கிறதா? பானு சிரித்தாள். இங்கேதான் என் வாழ்க்கை மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தது. சரண் அவளது கையை மெதுவாக பற்றி கொண்டான். உன் கடந்த காலத்தை என்னால் மாற்ற முடியாது, ஆனால் உன் எதிர்காலத்தில் ஒவ்வொரு நாளும் நீ சிரிக்க நான் காரணமாக இருக்க விரும்புகிறேன். பானுவின் கண்கள்
மகிழ்ச்சியால் கலங்கின. என் வாழ்க்கை மீண்டும் காதலை உணரும் என்று நான் நினைக்கவே இல்லை. நீ வந்த பிறகு ஒவ்வொரு காலையும் புதிதாக மலர்கிறது. சூரியன் மறையும் நேரத்தில் வானம் ஆரஞ்சு நிறத்தில் மின்னியது. இருவரும் அமைதியாக நதிக்கரையில் நடந்தனர். பேசாமல் இருந்த அந்த நொடிகளே 1000 வார்த்தைகளுக்கு சமமாக இருந்தன. சில மாதங்களுக்கு பிறகு குடும்பத்தினருடன் ஆசீர்வாதத்துடன் அவர்களின் திருமணம் இனிதே நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகும் காதல் குறையவில்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர்கள் புதிய இடங்களுக்கு பயணம் செய்தனர். சில நாட்கள் பூங்காவில் நீண்ட நடை, சில நாட்கள் நதிக்கரையில் அமைதியான மாலை, சில நாட்கள் மலைப்பயணம். வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறிய தருணத்தையும் அவர்கள் நினைவாக மாற்றினர். ஒரு மாலை பானு சரணின் தோளில் சாய்ந்து சூரிய அஸ்தமனத்தை ரசித்தாள். நான் இழந்த மகிழ்ச்சியை மீண்டும் நீ எனக்கு கொடுத்தாய் என்று மெதுவாக சொன்னாள். சரண் புன்னகைத்தான். காதல் என்பது வாழ்க்கையை மாற்றுவது அல்ல, வாழ்க்கையை அழகாக வாழ ஒரு துணையாக இருப்பதுதான். அந்த மாலையில் அவர்கள் இருவரும் கைகோர்த்தபடி எதிர்காலத்தை நோக்கி நடந்தார்கள். அவர்களின் பாதைகள் 2 இல்லை, ஒரே பாதையாகிவிட்டது. ஆற்றின் ஓசை, மாலை தென்றல், இரு இதயங்களின் புன்னகை. அவர்களின் காதல் ஒரு கதை அல்ல, அது வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்த ஒரு அழகான பயணம்.